ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியம் இந்த சாப்டர்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபண்டமெண்டலான கான்செப்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேசியை, அதாவது இது ஒரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டண்ட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஎஃப் அண்ட் கேபி பார்க்க போகிறோம். கேஎஃப்னா என்னன்னு தெரியணும், கேபினா என்னன்னு தெரியணும், எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். 1864 2 நார்வீஜியன் கெமிஸ்ட், யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமிலியன் குல்பர்க் அண்ட் பீட்டர் வேஜ் அப்படிங்கிற 2 நார்வீஜியன் கெமிஸ்ட் நிறைய ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸை எக்ஸ்பெரிமெண்டலி ஸ்டடி பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் தோஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸ் அவங்க ஒரு லாவை ஃபார்முலேட் பண்ணுறாங்க. அந்த லா தான் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். நமக்கு ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ்னால் என்னன்னு தெரியணும் இல்லையா? அதாவது ரியாக்ஷன் என்னது? ரியாக்டன்ஸு ரியாக்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸை கொடுத்துச்சுன்னா அதை நம்ம ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரியாக்டன்ஸ் ப்ராடக்டை கொடுக்குது. இப்போ ரிவர்சிபிள் ரியாக்ஷன்னா ஃபார்ம் ஆன ப்ராடக்ட்ஸு திரும்ப ரியாக்ட் பண்ணி தே கேன் கிவ் ரைஸ் டு ரியாக்டன்ஸ். ஸோ ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸாக மாறலாம், ஃபார்ம் ஆன ப்ராடக்ட்ஸ் ரியாக்டன்ஸாக மாறலாம். அந்த மாதிரி நடக்கிற ரியாக்ஷன்ஸ் தான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ். அந்த ரியாக்ஷன்ஸை தான் இந்த 2 நார்வீஜியன் கெமிஸ்ட்டும் ஸ்டடி பண்ணாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். நைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரஜன் ஃபார்மிங் அமோனியா. NH3னா அமோனியா. திரும்ப அமோனியா என்ன ஆகலான்னா டீகம்போஸ் ஆகி ஃபார்ம் ஆன அதாவது எதுலேருந்து ஃபார்ம் ஆச்சோ அவங்களே திருப்பி கொடுக்க முடியும். அதாவது நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் ஹைட்ரஜனும் அயோடினும் ரியாக்ட் பண்ணி ஹெச்ஐயை ஃபார்ம் பண்ணுது. ஹெச்ஐ டீகம்போஸ் ஆகி ஹைட்ரஜன் அயோடினை திரும்ப கொடுக்கலாம். இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை தான் நம்ம ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸை நிறைய எக்ஸ்பெரிமெண்டரி ஸ்டடி பண்ணி தான் அவங்க லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனை ஃபார்முலேட் பண்ணுறாங்க. இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட். வாட் டு யூ மீன் பை ரேட்? ரேட்னா சிம்பிள் டேர்ம்ஸில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரேட் இஸ் ஸ்பீடு. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடு எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா, எதுக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்குதுன்னா, அந்த ரியாக்ஷனில் ஈடுபடுற ரியாக்ட் ஆவாங்கள்ல ரியாக்டன்ஸ், அந்த ரியாக்டன்ஸோட ஆக்டிவ் மாசஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. ஸோ இதுதான் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். அப்போ வாட் இஸ் ஸ்டேட் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் இஸ் can be stated as ஒரு ரியாக்ஷனோட எனி இன்ஸ்டன்ட், எந்த டைமில் வேணால் ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அட் எனி டைம், ஸ்டார்டிங்லேயோ பிகினிங்லேயோ அதாவது நடுவுலையோ ஒரு எண்டிங்லேயோ அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு அந்த அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிற ரியாக்டன்ஸோட ஆக்டிவ் மாசஸோட ப்ராடக்ட்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷ்னலாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஆக்டிவ் மாஸ்ன்ற டேர்மை யூஸ் பண்ணுறோம். அது உங்களுக்கு கொஞ்சம் நியூ டேர்மாக இருக்கலாம், பட் அது என்னன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ரைட். அப்போது இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ரேட் ஆஃப் ரியாக்ஷனை ரேட்டுன்னு சொல்லலாமா? டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல்ட்டுக்கு இந்த சிம்பிள் போட்டுடலாமா? ரியாக்டன்ஸ் அதோட ஆக்டிவ் மாஸ் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? ஒரு ப்ராக்கெட்டால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ அந்த ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ பேலன்ஸ் பண்ணுறப்ப ரியாக்டன் மாலிகுல்ஸ்க்கு முன்னாடி ஏதோ நம்பர் போடுவோம்ல, அதை நம்ம இங்கே தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த முன்னாடி போடுற நம்பரை எப்படி டெக்னிக்கலாக சொல்வோம்? ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஃபிஷியன்ட். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஃபிஷியன்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ். சரி, ஏன் இங்கே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கிறீங்க? அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் டினோட்ஸ் த ஆக்டிவ் மாஸ் ஆர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். அங்கே எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அதோட ஸ்ட்ரென்த், அதை தான் நம்ம ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போது அந்த ரியாக்டண்ட்டோட ஆக்டிவ் மாஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தேட் பர்டிகுலர் ரியாக்டண்ட் பை வால்யூம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்றப்ப மோல், வால்யூம் அப்படிங்கிறப்ப லிட்டர் ஆர் டெசிமீட்டர் கியூப். கீழே இருக்குது, மேலே போகிறப்ப மைனஸ் ஆகிடும். டெசிமீட்டர் -3 ஆர் லிட்டர் -1. ஸோ ஆக்டிவ் மாஸ்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம். இப்போ நம்ம சில ஈக்குவேஷன்ஸ்க்கு இந்த எக்ஸ்பிரஷனை எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இது ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். ஹைட்ரஜன் ப்ளஸ் அயோடின் கிவ்ஸ் 2HI. இப்போ இதுக்கு நம்ம லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் எழுத போகிறோம். எப்படி எழுதுவீங்க? ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் ரியாக்டன்ஸ். அப்போ ரியாக்டன்ஸ் யார்? ஹைட்ரஜன் இருக்கார், அயோடின் இருக்கார். இவங்களோட ஆக்டிவ் மாஸஸோட, ஆக்டிவ் மாஸ் அப்படிங்கிறப்ப இந்த ப்ராக்கெட் அதை டினோட் பண்ணும். அப்புறம் 2 ரியாக்டன்ட் இருக்காங்க, 2 பேரோட ஆக்டிவ் மாஸ் எழுதியாச்சு. நம்ம பார்த்தோம் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப், ப்ராடக்ட் அப்படின்றப்ப மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே இன்டூ போடலைனாலும் இன்டூ அங்கே இருக்கிறதா அர்த்தம். ஸோ இதுதான் இதுக்கான லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை கான்ஸ்டண்ட்டை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ரேட் இஸ் ஈக்குவல் டுன்னு போடலாம். அப்போ யூ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் எ கான்ஸ்டன்ட். அதை கேன்னு மென்ஷன் பண்ணுறோம். கே ஆக்டிவ் மாஸ் ஆஃப் H2 இன்டூ ஆக்டிவ் மாஸ் ஆஃப் I2. ரைட். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ரேட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு அக்கார்டிங் டு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் இந்த ரியாக்டன்ஸோட ஆக்டிவ் மாஸஸோட ப்ராடக்ட் போட்டோமா. இப்போ ரேட் இஸ் ப்ரப்போர்ஷனாலிட்டி எடுத்துடுறோம், இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு N2 கான்சன்ட்ரேஷன், O2 கான்சன்ட்ரேஷன் ஆர் N2 ஓட ஆக்டிவ் மாஸ் அண்ட் O2 ஓட ஆக்டிவ் மாஸ். இது ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிறப்ப இங்கே நம்பரே இல்லை, ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1, இங்கேயும் 1. அப்போ அதனால தான் நம்ம எதுவுமே போடலை. சப்போஸ் இங்கே வேறு நம்பர் வந்தால் அது நம்ம பவரில் போடணும். அப்போது ஸ்டேட் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன எழுதணும்? இப்போ பார்க்குறீங்களே இதை தான் நீங்கள் எழுதணும். அட் எனி இன்ஸ்டன்ட் the rate of a chemical reaction at a given temperature. இப்போ at any instant ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரியாக்ஷன் நடக்கிற எந்த ஸ்டேஜில் வேணால், எந்த டைமில் வேணால், அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அட் தட் இன்ஸ்டன்ட். எந்த டைமில் நீங்கள், எந்த ஸ்டேஜில் நீங்கள் ரேட்டை கேல்குலேட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் அங்கே இருக்கிற ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷனோட ஒரு ஆக்டிவ் மாசஸோட ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கும் இந்த ரேட். அதுதான் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் சொல்லுது. அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி அப்படின்னா என்ன, கேபி அப்படின்னா என்ன. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இன் ஜென்ரல் கேன்னு வர்றப்போ அது ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஆனால் அந்த கே கூட சி வந்திருக்கு, கே கூட பி வந்திருக்கு. அப்போது இந்த கேசி எதை டினோட் பண்ணுது, கேபி எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான், ரெண்டுமே ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் தான். ஆனால் சின்னு வர்றப்ப அந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பீன் வர்றப்ப அந்த கான்ஸ்டன்ட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த கேசிஆர் கேபிஆர் அப்படின்னு நம்ம அந்த எக்ஸ்ப்ரெஷன், அவங்களுக்கான எக்ஸ்ப்ரெஷனை கொண்டு வரணும்னா வி ஷுட் நோ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். இப்போ தான் அதை டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்காக ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். இப்போது இங்கே ஏவும் பியும் ரியாக்டன்ஸ், இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, பண்ணி ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் யாருன்னா சிஎன்டி. அப்போ இந்த எக்ஸு ஒய்இ எல்லு எம்மு இதெல்லாம் யார் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ஸ் முன்னாடி சில நம்பர்ஸ் போட்டு பேலன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோமே, அதுதான் இந்த எக்ஸு ஒய்இ எல்லு எம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இங்கே ஒரு ரியாக்ஷனுக்கான ஈக்குவேஷனை நான் எழுதிட்டேன். பட் ஆக்சுவலாக நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரியாக்ஷன் இருக்குது. தட் இஸ் ஏவும் பியும் ரியாக்ட் பண்ணி சியும் டியும் கொடுக்குது.
ஸோ இந்த டைரக்ஷனில் போகுது. இது ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இது ஒரு ரியாக்ஷன் இருக்கா? இப்போ அப்படியே ரிவர்ஸில் பாருங்களேன். சியும் டியும் ரியாக்ட் பண்ணி ஏவையும் பியையும் கொடுக்குது. நம்ம வசதிக்காக நாம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஈக்குவேஷன்ஸை நான் செப்பரேட்டாக எழுத போகிறேன். பாருங்கள், எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய்பி கிவ்ஸ் எல்சி ப்ளஸ் எம்டி. இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இப்போ இங்கே வந்து நான் பேக்வேர்ட் ரியாக்ஷன், அதாவது இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்ணி இதை கொடுக்குறாங்க. அப்போ எல்சி ப்ளஸ் எம்டி கிவ்ஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய்பி. நீங்கள் இது மாதிரி எழுதணும்னு அவசியம் கிடையாது, பட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுகிறோம். ரைட்டா? இப்போ நான் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனை இந்த ரெண்டு ரியாக்ஷனுக்கும் அப்ளை பண்ண போகிறேன். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது? ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு the product of active masses of the reactant. அப்போ இங்கே ரெண்டு ரியாக்டன்ட் இருக்காங்க, ஏ பி. இவங்களோட ஆக்டிவ் மாஸ். அப்போது நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் ரெண்டு பேருக்கும் போடுறேன். அவங்க முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ, என்ன ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கோ, அதை அவங்களோட ஆக்டிவ் மாஸோட பவரில் போடணும். அப்போ ஏக்கு முன்னாடி எக்ஸ் இருக்குது, ஸோ ஏ பவர் எக்ஸாக போடுறேன். பிக்கு முன்னாடி ஒய் இருக்குது, பி பவர் ஒய்யாக போடுறேன். ஓகே, இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுக்கிறேன். ஸோ ரேட், ஓகே, இந்த ரேட்டை நம்ம ஸ்மால் லெட்டரால் டினோட் பண்ணலாம். ஆர், இது என்ன ரியாக்ஷன்? ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஸோ ஆர்எஃப் அப்படின்னு வச்சுக்கலாமா? ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துட்டேன். இஸ் ஈக்குவல் டு, எப்போவுமே ப்ரொபோர்ஷனாலிட்டியை எடுத்துகிட்டு இஸ் ஈக்குவல் டுக்கு கொண்டு வரணும்னா வி ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் எ கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் இங்கே கே. ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்றதுனால கேஎஃப் இன்ட்டு ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு பி பவர் ஒய். சிமிலர்லி இதுக்கு நம்ம பண்ணுறோம். அப்போ இங்கே ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, இப்போ பேக்வேர்ட் ரியாக்ஷன், இதில் யார் ரியாக்டன்ஸ்? இவங்க ரெண்டு பேரும். ஸோ சியோட கான்சன்ட்ரேஷன் ஆக்டிவ் மாஸ் பவர் எல், டியோட ஆக்டிவ் மாஸ் பவர் எம். அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம்? இது பேக்வேர்ட் ரியாக்ஷன், ஸோ பி போடுறேன். ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு போடுறேன். கேபி இன்ட்டு சி பவர் எல் இன்ட்டு டி பவர் எம். ஓகே, ஏன் இந்த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன் எழுதியிருக்கோம்? இது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இங்கே ரெண்டு ரியாக்ஷன் நடக்குது. ஒன்று வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து பேக்வேர்ட் ரியாக்ஷன். ஸோ ரெண்டு ரியாக்ஷன்ஸ்க்கான ரேட்டுக்கான எக்ஸ்ப்ரெஷனை அப்ளையிங் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் நான் எழுதியிருக்கேன். ஆனால் இந்த ரியாக்ஷன் எப்போ ஈக்லிபிரியமாக அட்டைன் பண்ணுதோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வில் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன். ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனை ஆர்எஃப்னு மென்ஷன் பண்ணுறோம், ரேட் ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷனை ஆர்பின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போது ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கான எக்ஸ்ப்ரெஷன் என்ன பாருங்கள்? கேஎஃப், ரைட்டா? ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஆக்டிவ் மாஸ் ஆஃப் பி, இங்கே எக்ஸு இங்கே ஒய், இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன். அப்போது பாருங்கள், அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் கே பி இன்ட்டு சி பவர் எல் இன்ட்டு டி பவர் எம். ஓகே, இப்போ நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படின்னா, இந்த கேஎஃப்பை இங்கே வச்சிடுறேன், இந்த கேபியை இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ பை கேபி ஆகிடும். கரெக்டாக? பை கேபி இஸ் ஈக்குவல் டு, இப்போ கேஎஃப் பக்கத்தில் இருக்க இவரை இங்கே கொண்டு போய்டுறேன். அப்போ இது மேலே இருக்கும். ஸோ சி பவர் எல் டி பவர் எம், இது இங்கே இருக்குது, இது இங்கே வருது. ஸோ பை ஏ பவர் எக்ஸ் பி பவர் ஒய் இப்படின்னு வந்துடுச்சு. இப்போது இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட். இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இது வந்து ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் பேக்வேர்ட் ரியாக்ஷன். ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்னொரு கான்ஸ்டண்ட்டால் டிவைட் பண்ணுறப்ப வி வில் பி கெட்டிங் இன்னொரு கான்ஸ்டன்ட், அதை கேன்னு வைக்கிறோம். ஸோ இங்கே ஆக்டிவ் மாசஸ் இருக்குது, தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதனால் திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ்
கேசினா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். திஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக இதை போட்டாச்சு. அப்போ அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போட போகிறோம். ஸோ இதுதான் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அப்போ பாருங்கள், மேலே யார் இருக்கா? இவங்க ரெண்டு பேர் யார்? ப்ராடக்ட்ஸு. இவங்க ரெண்டு பேர் யார்? ரியாக்டன்ஸு. அப்போ இந்த கான்சன்ட்ரேஷனோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் பை த ப்ராடக்ட் ஆஃப் ஆக்டிவ் மாசஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ். முக்கியமாக இதில் அவங்களோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஃபிஷியன்ட் பவர்ஸாக இருக்குது. So how can we define equilibrium constant? At a given temperature, the ratio by இருக்குல்ல ratio, product இங்கே என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன். இங்கேயும் மல்டிப்ளிகேஷன். product of active masses of products, C and D products, raised to their stoichiometric coefficient to that of reactants in a balanced chemical reaction. To that of reactants அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களோட அதாவது ரியாக்டன்ஸோட ஆக்டிவ் மாசஸோட ப்ராடக்ட்ஸ் raised to their stoichiometric coefficients. ஸோ இதுதான் வந்து கேசி. ஸோ கேசி இஸ் த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். சப்போஸ் இந்த ரியாக்ஷனில் ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இவங்க எல்லாருமே கேஷியஸ் ஃபேஸில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டண்ட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் சொல்லணும். தட் இஸ் கேபி. திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, ப்ராடக்ட்ஸ் தான் மேலே வரும். ப்ராடக்ட் யார்? சிடி. ஓகே, இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் தான். ஆனால் இதோட பார்ஷியல் ப்ரெஷர், சியோட பார்ஷியல் ப்ரெஷர் இன்ட்டு டியோட பார்ஷியல் ப்ரெஷர் பை ஏவோட பார்ஷியல் ப்ரெஷர் இன்ட்டு ரியாக்டன்ஸ் ஏபி தானே, பியோட பார்ஷியல் ப்ரெஷர். இவங்களோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஃபிஷியண்ட்டை இவங்களோட பவராக போடணும். அப்போ சிக்கு ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஃபிஷியன்ட் எல், ஸோ பவரில் போட்டிருக்கேன். இதுக்கு எம், ஏக்கு எக்ஸு, பிக்கு ஒய். ஸோ பாருங்கள், இங்கேயுமே மேலே வந்து ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் ஆர் ஆக்டிவ் மாஸ் சொன்னோம்ல, இங்கே ப்ராடக்ட்ஸோட பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் raised to their stoichiometric coefficient divided by product of the partial pressures of reactants raised to their stoichiometric coefficients. இந்த ரேஷியோ தான் கேபி. ஸோ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்னா என்ன, கேசின்னா என்ன, கேபின்னா என்ன, ஃபார்வர்ட் ரியாக்ஷன், பேக்வேர்ட் ரியாக்ஷன், இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.